உடம்பு எப்படி இருக்குது? பரவாயில்லையா? பரவாயில்ல அண்ணி. ஐசுமா உள்ள வாயா. இல்லை மம்மி, நான் வெளியவே உட்காந்துருக்கேன். கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது. உள்ள ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி இருக்கு மம்மி. சரிம்மா, உனக்கு எங்கே பிடிக்குதா அங்கேயே உக்காந்துரு. மாத்திரைலாம் போட்டல? ஆமாம் ஆமாம், மாத்திரைலாம் ஒழுங்காக போட்டுன்னு ஐஷு. ஆமாம், மாத்திரை போடுறதுக்கே அப்படி பகுமானமா நீ எத்தனை போய் அவ கையில் மாத்திரை பிரித்து கொடுக்குற பாரு. எத்தே, ஒரு அக்கறையில் தானே சொன்னேன். ஆமாம், உன் அக்கறை பக்கரை எல்லாம் நான் பார்த்துதாங்கிறேன். ஏண்டி, என் பொண்ணு ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துக்கிறா. அவளுக்கு வாய்க்கு எதனா ருசியாக செஞ்சு போடணும். என்ன வேணா ஏது வேணும்னு கேட்டு கொடுக்குறத விட்டு உட்காந்து கதை பேசினுக்கிறா. நானும் ஐஷோ பார்த்துன்னு தானே அத்தை இருக்கிறேன். ஏன் அத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க? ஆமாம் ஆமாம், வந்ததுலேருந்து பார்க்குறேன். நீ பார்த்த லட்சணத்தை தான். அவளை இட்டுன்னு போய் படுக்க வைக்கலான்னு ரூமில் போனால் அவ்வளோ ஒரு குப்பையாகுது வீடே. இதுலையும் அந்த ரூமு கன்றாவியாகுது. ஏண்டி, நாங்கள் தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்கே தான் வருவோம்னு தெரியும்ல. அந்த ரூம் யாச்சும் க்ளீன் பண்ணி வச்சிருக்கலாம்ல. கேவலமாகுது பாரு அந்த ரூமே. நீ எல்லாம் லட்சணமாக பார்த்துப்பேன். நான் இங்கே வந்தேன் பாரு, என்ன சொல்லணும். நான் நல்லா தானே அத்தை பார்த்துன்னு இருக்கேன். ஏன் அத்தை இப்படி குறை சொல்லினே இருக்கீங்க? நாத்த நல்லா பார்த்தேன். காலையிலேருந்து அந்த சுந்தரி தானே வேணும் ஏது வேணும் கேட்டு கேட்டு செஞ்சு குத்துனுங்கிறா. சரி அதெல்லாம் விடு, எங்களுக்கு செய்கிறத விட்டுருமா. உன் வீட்டில் காலிலேருந்து அடுப்பு பற்ற வச்சியா? ஒரு காப்பி போட்டு குத்தியா முதல்ல? எத்தே, அது சுந்தரி செய்கிறாளேன்னு சொல்லி நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு விட்டேன். ஆமாம், அவள் செஞ்சா இவ ரெஸ்ட் எடுத்துப்பா. பெரிய இந்த வேலை செய்கிறா இவ. வீட்டில் சும்மா துண்டு துண்டு பத்துன்னு தானேக்கிற. ஏன் வேலை செஞ்சா உனக்கு நோவுதா? எத்தே, நானும் காலையிலேருந்து வேலை பார்த்துன்னு தான் இருக்கேன். என்னத்த பார்த்து கீச்சே? வீடெல்லாம் பெருக்கி தொடச்சிருக்கிறேன். உங்கள் பொண்ணு ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் வேலையாக தெரியலையா உங்களுக்கு? ஆமாண்டி ஆமாம், அந்த ரூமுங்களை பெருக்கி தொடக்கிட்டு பெரிய மலை கோட்டை கட்டுறது. அதுக்கே காலையிலேருந்து அடுப்பு கூட பற்ற வைக்காமல் இருக்கிறேன். பாவம் அந்த பொண்ணு எல்லாருக்கும் சேர்த்து எத்தனை வந்து செஞ்சு குத்துனுக்குது. அப்போ இவ்வளோ பேசுகிறீங்க, அப்போ அவள் வீட்டில் போய் தங்க வேண்டியதானே? அண்ணி, நானும் பொறுமையாக இருக்கேன். என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க நீங்கள். எம்மாடி, உன்னென்ன பண்ணிட்டேன் நான் இப்போ? ஆமாம், எங்கள் அம்மா கிட்ட தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க. அப்போது எங்களை வீட்டை விட்டு போன்னு சொல்லாமல் சொல்கிறீங்களா? எங்களுக்கு என்ன வீடு வாசல் இல்லைன்னு நினச்சிங்களா? நீ வரட்டும், இன்னைக்கு எங்கள் அண்ணன் வரட்டும், இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஐயோ, இவனா இப்படி சொல்கிறா? அந்த ஆளுக்கு தெரிஞ்ச என்னை பொழந்து எடுத்துருவானே. இல்லை, இந்த விஷயம் அந்த ஆள் காதில் போகிற வரைக்கும் விடக்கூடாது. ஏதோ இவளுங்க இங்கே தங்கி இருக்கிறதுனால எனக்கு ஓசிலே சோறு காப்பி எல்லாம் கிடைக்குதேன்னு சொல்லி சும்மா இருக்கேன். இவளுங்க இங்கேயே இருந்தால் தானே கிடைக்கும் எல்லாம் நம்மளுக்கு. அவள் வீட்டுக்கு போயிட்டா அவள் பச்சை தண்ணி கூட நம்மளுக்கு கொடுக்க மாட்டாளே. கோகிலா, நல்லா யோசிச்சுக்கோ. சோறா சொரணையா? நம்ம வீட்டுக்காரர்கிட்டையும் திட்டு வாங்கக்கூடாது, அதே மாதிரி சாப்பாட்டையும் விட்டுறக்கூடாது. என்ன நீ, அண்ணன் வந்ததும் சொல்லட்டுமா? ஐசு, நீ தப்பாக புரிஞ்சுக்கின. நான் அந்த மாதிரிலாம் அர்த்தத்தில் சொல்லலை. காலையிலேருந்து நானும் வேலை பார்த்துன்னு தான் இருக்கிறேன். இவ்வளோ வேலை செய்யும் போது அத்தை என்னை வேலையே செய்யலைன்னு சொல்கிறாங்களே, அந்த கோவத்தில் தான் ஏதேதோ பேசிட்டேன். இல்லைன்னா நான் போய் அத்தையை எதிர்த்து பேசுவேனா? கேட்டு பாரு அத்தைக்கிட்ட. நான் எவ்வளோ பயப்படுவேன் தெரியுமா அத்தைக்கு? ஆமாம் ஆமாம், நீ ரொம்ப பயப்படுறவ தான். ஆமாம் அத்தை, நான் பயப்படுறவ தான். அத்தே வாமா, வா சுந்தரி. எத்தே, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எத்தனை போய் கொடுத்துட்டு வாங்க. சரி சரிம்மா. பழம்லாம் வச்சிட்டியா? எல்லாத்தையும் வச்சிட்டேன் தே. சரி சரி. எத்தே, நான் வேணா கூட வரவா? வாணா வாணா, நீ இவ்வளோ வேலை செஞ்சுக்கிறல, டயர்டாக இருக்கும். நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. சரிங்க தே. அருணை வேணா அமுச்சு விடுங்க. நான் சாயந்தரமா காப்பியை போட்டு கொடுத்து அனுப்புகிறேன். வாணா வாணா, உனக்கு எது கஷ்டம்? அங்கே எங்கன்னா ஹாஸ்பிட்டல் கேன்டீனில் வாங்கிக்கிறோம். சரிங்க தே, இந்தாங்க. என்னக்கா, ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டீங்களா? வாங்கக்கா. வாமா சர்சே வா. வரேங்க்கா. பாப்பாவுக்கு எப்படிக்கா ஆகுது? இப்போ பரவாயில்லம்மா. பின்னாடி தான் உட்காந்துக்கிறாளேம்மா, அவள் தான். அப்படியாக்கா, அவள் தான் உங்கள் பாப்பாவா? பரவாயில்லையே, பொண்ணு ரொம்ப லட்சணமாக அழகாக இருக்குதே. ஆமாம்மா ஆமாம், என் பொண்ணு சின்ன வயசுலேருந்தே அழகுதான். சரிங்க்கா, இன்னொரு பாப்பா அட்மிட் பண்ணிக்கிறதா சொன்னாங்கக்கா. அது உங்கள் அண்ணன் பொண்ணா? ஆமாம்மா ஆமாம், அது என் அண்ணன் பொண்ணு தான். அந்த பாப்பா எப்படிக்கா இருக்கு? பரவாயில்லையா? கால் தாம்மா கட்டு போட்டுக்கிறாங்க இப்போ, ஆனால் பரவாயில்ல தான். இதோ அவளை பார்க்க தான் ஹாஸ்பிட்டலுக்கு சாப்பாடு எடுத்துன்னு போயின்னுக்கிறேன். அப்படியாக்கா, சரி சரி. சாப்பாடு நீங்கள் ஒத்தையில் தனியாக செஞ்சீங்க? கூப்பிட்டு இருந்தால் நானும் கூட மாட உதவியாக இருந்திருப்பேன்ல.
இல்லைம்மா இல்லை, என் சின்ன மருமக செஞ்சு எடுத்துன்னு வந்துக்கிறா. அதெல்லாம் என் சின்ன மருமக கரெக்டாக செஞ்சிருவாமா. பெரிய வைக்கிறாள, இதுதான் தண்டை மாடு. கேள்வி எப்படி சொல்லுது பாரு மொத்தவங்க எதிரில். அவங்க என்ன மதிப்பாங்களா? காலையிலேருந்து ஒரு வேலையும் பார்க்கலாமா. இவ செஞ்சு கொடுக்குறா, அவள் வீட்டில் உட்காந்து தின்றா. ஒன்றுத்துக்கும் லாய்க் கிடையாது, வாய் மட்டும்தான். எத்தை என்னையா அப்படி சொல்றீங்க எல்லாரும் எதிர்க்குவோம்? என்னடியா என்ன ரொம்ப துள்ளுற? நீ பண்றத நான் சொன்னேன், அதுக்கு எல்லாரும் எதிர்க்கும் இப்படி சொல்லி காமிப்பீங்களா? ஆமா, நீ ஒழுங்கா வேலை செய்ய என் மருமகளும் நல்லவன்னு சொல்றேன். மம்மி, இவங்க கூட தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. அங்க பூஜா மாமாலாம் பசியோட இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போங்க. இவங்கெல்லாம் ஒரு ஆள் என்ன நின்று பேசிட்டு வேற இருக்கீங்க. போங்க மம்மி, லேட் ஆகுது. எப்படி பேசுது பாரு அவங்க அம்மாவை மாதிரி. அதானே, பாம்புக்கு பிறந்தது இன்னொரு விஷப்பாம்பா தான் இருக்கும், பல்லியாவா இருக்கும். சரி ஐஸ்மா, நீ பத்திரமா இரு. அம்மா போய் குத்துட்டு சாயந்தரமா வரேன். ஆ சரி மம்மி. சுந்தரி அண்ணி இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்க, நீங்க போங்க. சுந்தரிய பார்த்துக்கோ, நான் வரேன். சரிங்க அத்தை, நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். இந்த டயலாக் சொல்றதுக்குள்ளே 3/4 மணி நேரம் ஆயிடும். இவன் நல்லா பார்த்துப்பாலாம். சரிம்மா வரேன். ஏம்மா சரசு வரேனா? ஆ சரிங்கக்கா, பார்த்து போயிட்டு வாங்க. ஐசுமா வரேன். ஆ சரி மம்மி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. தண்டமாடே வரேன். ஐசே காப்பி போட்டு எடுத்துன்னு வரட்டா? இல்லை நீ இல்லை, எதுவும் வேணாம். வேணும்னா அப்புறமா கேட்குறேன். சரிம்மா, எதுவா இருந்தாலும் கேளு, நான் தரேன். சரிங்க அண்ணி, நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காருங்க. ரொம்ப நேரமாக வேலை பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. ஒரு வேலையும் செய்யாமல் ஓபி அடிச்சுட்டு எப்படி வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க பாரு. கோகிலா என்னம்மா கோவமாகவே இருக்கே? என்னது கோவமாக இருக்காங்களா? இல்லை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், கோவம்லாம் இல்லை. அதானே பார்த்தேன். ஆமாம் சரசக்கா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? இப்போ தான் சாப்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரேன். உங்கள் மாமியார் என்னக்கா பண்ணுறாங்க? அவங்க தூங்கிட்டு இருக்காங்கம்மா. சும்மா எனக்கும் போர் அடிச்சுது, பேசுறதுக்கும் ஆள் இல்லையா, அதான் வெளியில் வந்து எட்டி பார்த்தா நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இருந்தீங்க, பார்த்துட்டு வந்துட்டேன். ஆமாம், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். கேட்கலாமா? தப்பாக நினச்சிக்க மாட்டீங்கல்ல? கேளுங்கக்கா, எதுவாக இருந்தாலும் கேளுங்க. இல்லை, அது நீங்கள் அந்த அரண்மனை வீட்டில் இருந்தீங்கல்ல? ஆமாம். அப்போது உங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளே எந்த சத்தமும் கேட்கலையா? என்னக்கா சொல்கிறீங்க? சத்தமா? நல்ல கலகலன்னு இருக்கும்க்கா அந்த வீடு. ஏன் கோகிலா, அதை சொல்லலை. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி அழற மாதிரி சவுண்டு கேட்குமாமே. இல்லையக்கா, அந்த மாதிரி எங்களுக்கு எதுவும் சத்தம்லாம் கேட்டது இல்லையே. ஏண்டி ஸ்லோ மோஷனு, உனக்கு என்னைக்காச்சும் அந்த மாதிரி சத்தம் கேட்டிருக்கு? இல்லைக்கா, அந்த மாதிரி சத்தம்லாம் எனக்கு எப்பவுமே கேட்டதே இல்லையே. இவங்க தான் புதுசாக சொல்கிறாங்க. நான் ஒன்றும் புதுசாலாம் சொல்லலை, இந்த ஊரில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதான் உங்களுக்கு தெரியாமல் இருக்கே, எப்படின்னு கேட்கலான்னு வந்தேன். என்னக்கா சொல்கிறீங்க? ஆமாம் கோகிலா, அந்த அரண்மனைக்கு பின்னாடி பாழடைஞ்ச ஒரு பில்டிங் இருக்குது பாரு. ஆமாம், அந்த வீட்டில் ஒரு காலத்தில் ஒரு குடும்பமே இருந்தாங்க. அப்படியா? ஆமாம், அதுக்கப்புறம் அந்த குடும்பம் திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிடுச்சு. அது எப்படிக்கா ஒரு குடும்பமே காணாமல் போவோம்? யாராச்சும் ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, குடும்பமே எப்படி காணாமல் போவோம்? அதுதான் எல்லாருக்குமே ஷாக்கு. ஆனால் சில பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அந்த வீட்டில் அரண்மனையில் வேலை செஞ்ச சமையல்காரி அங்கே இருந்ததாகவும், அந்த சமையல்காரி பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணு ஓடி போய் 1 வருஷத்தில் அவங்க அம்மாவும் தூக்கில் தொங்கிட்டாங்களாம். அக்கா என்னக்கா இப்படி சொல்கிறீங்க? உண்மையாக்கா? ஆமாம், நான் எதுக்கு போய் சொல்ல போகிறேன், உண்மைதான். அப்படி உண்மையாகவே இருந்தாலும் நாங்கள் அந்த அரண்மனையில் இருந்திருக்குமேக்கா, எங்களுக்கு அந்த மாதிரி சத்தம்லாம் எதுவும் கேட்டதே இல்லையே. ஆமாக்கா, அவ சொல்றது கரெக்டு தான். எங்களுக்கு அந்த மாதிரி எந்த சத்தமும் கேட்டதில்லை. நீங்கள் அந்த சத்தத்தை கேட்டிருக்கீங்களாக்கா? நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசில் அந்த பக்கம் என்னை போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இங்கே தயிர் மோர் விற்கிற அம்மா வருவாங்களாம். அவங்க ஒரு நாள் அந்த அரண்மனையை தாண்டி அந்த பக்கம் போகும்போது ஓன்னு அழுகுற மாதிரி சவுண்டு கேட்டுதான். அது மட்டும் இல்லை, யாரோ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சான். இந்த மாதிரி அந்த வழியாக நிறைய பேர் போக போக சத்தம் நிறைய கேட்டுதுன்னு தான் அந்த பக்கம் சுற்றிட்டு போகிற வழியே அடைச்சிட்டாங்க. நீங்கள் சொல்கிறதுலாம் நம்புற மாதிரியே இல்லையேக்கா. நான் எதுக்குமா போய் சொல்ல போகிறேன்? அந்த அரண்மனையில் நிலான்னு ஒரு பொண்ணு இருக்குதா,
ஆமாம், அவங்க அம்மா வயிற்றுல இருக்கும் போது 8 மாதம் இருக்கும். அப்போ அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகி முடியாமல் போயிருச்சு. டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு குழந்தைய எங்களால் காப்பாற்ற முடியாது, அம்மா வேணா காப்பாற்றி தரோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு காரணம் கூட அந்த அரண்மனையில இருந்து ஏதோ ஒரு அமானுஷ்யமாக நடந்தது தான் அப்படின்னு எல்லாருமே பேசிக்கினாங்க. அப்போது நிலா ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் பிறந்தாலோ. இந்த மாதிரி நிலமையில இருக்கும் போது பிள்ளைய இங்கே பெற்றுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி அவங்க ஒரு 4-5 மாதம் ஊர்லேயே இல்லைம்மா. குழந்த பிறந்து 3 மாதம் கழிச்சு தான் ஊருக்கே வந்தாங்க. இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அந்த இடத்துல அமானுஷ்யமாக நடக்கிற வரைக்கும் எந்த நல்லதையும் உங்கள் வீட்டில் பண்ண முடியல. ஏன் கோகிலா, உங்கள் மாமியாரெல்லாம் இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு அமிச்சாங்களே, எதுக்குன்னு நினைக்கிற? ஏன்க்கா? இந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் யாருமே நிம்மதியாக இருக்கவே முடியல. அதுக்கு தான் ஊரை விட்டே அமிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாம் நிம்மதியாக வாழ்ந்தாங்க. இந்த நிலாவை நிரஞ்சனை கூட அதனால தான் இங்கே படிக்க வைக்கல, வெளியூருக்கு அமிச்சு படிக்க வச்சாங்க. அந்த 2 பிள்ளைங்களும் லீவுக்கு மட்டும்தான் இங்கே வருவாங்க. ஆனால் நாங்கள் அங்கே இருந்தோமே, எந்த சத்தமும் கேட்கலையே. அதே ஏதேதோ சாமியாருங்களாம் வச்சு பூஜை பண்ணி அந்த இடத்துக்கு ஏதோ காவல் போட்ட மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் அரண்மனையில் நல்லதே நடக்குதுன்னு ஊருக்காரங்க பேசிக்கிட்டாங்க. ஐயோ, இவ்வளோ விஷயம் இருக்குதா? நல்ல வேலைக்கா, அந்த அரண்மனையிலேருந்து நாங்கள் வந்துட்டோம். அங்கே இருந்திருந்தா இன்னும் என்னெல்லாம் நடந்திருக்குமோ. ஆனாக்கா, எங்களுக்கு அங்கே இருந்த வரைக்கும் எதுவும் இந்த மாதிரிலாம் நடக்கலை. அதை தான் சொல்கிறேனே கோகிலா, ஏதோ சாமியாரெல்லாம் கூட்டின்னு வந்து என்னென்னவோ பண்ணி வச்சுருக்காங்களான்னு. அதுக்காக தான் அந்த பக்கம் யாரும் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டில் இருந்து எதுவும் துஷ்ட சக்தி வெளியே வராத மாதிரி கட்டி வச்சுருக்காங்களாம். சரிக்கா, நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் உண்மையாகவே இருந்தாலும் அங்கேருந்து வெளியே வர சக்தியால் இவங்களை என்ன பண்ணிட முடியும்? என்ன பாப்பா அப்படி கேட்குற? நீ சொல்கிற மாதிரி அங்கே ஏதாவது இருந்து அது வெளியே வந்துருச்சுன்னுக்கோ, இவங்க வீட்டில் எந்த நல்லதுமே பண்ண முடியாதான். எந்த நல்லது தொடங்கினாலும் ஆபத்தில் தான் போய் முடியுமா. அப்படியாக்கா? ஆமாம் கோகிலா. இவ்வளோ ஏங்க்கா, அந்த வீட்டில் ஏதோ அமானுஷ்யமாக நடக்குது. அந்த அமானுஷ்ய சக்தி தான் இந்த நிலாவோட சித்தப்பா இருக்கிறாரே, அவரையும் கொன்னுட்டதா ஊருக்காரங்க எல்லாம் பேசிக்கிறாங்கக்கா. என்னது, நிலாவுக்கு சித்தப்பா இருக்காரா? ஆமாம் பாப்பா, நிலா அவங்க அப்பாவுக்கு கூட பிறந்த தம்பி ஒருத்தர் இருந்தார். அவரு ஏதோ ஒரு பிரச்சனையால் மரத்தில் தூக்கு மாட்டி இறந்துட்டாராம். கல்யாணம் ஆகாமலே பாதியிலே இறந்து போயிட்டார்ல. அதுலேருந்து அவரோட ஆத்மா எந்த காதல் ஜோடியும் சேர விடாதுன்னு இந்த ஊருக்குள்ளே பேசிக்கினாங்க. ஏம்மா, இதில் இவ்வளோ கதை இருக்குதா? அவ்வளோ பெருசாக இருக்கே அரண்மனைன்னு நினச்சேன். அதில் பிரச்சனையும் இவ்வளோ இருக்குன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. ஆமாக்கா, எனக்கும் இந்த கதையெல்லாம் இவ்வளோ நாளாக தெரியாமே இருந்தது. நீங்கள் சொல்லி தான் தெரியுது. ஆனால் அக்கா, எனக்கு ஒரு டவுட்டு. இது வரைக்கும் நிலா வீட்டில் அவங்க சித்தப்பாவோட ஃபோட்டோவை கூட நான் பார்த்தது இல்லையே. ஏன் அந்த மாதிரி ஒருத்தர் அந்த வீட்டில் பிறந்தாருன்றதே நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியுது. அதான் பாப்பா, நான் தான் சொன்னேன்ல, அவருக்கு எந்த நல்லதும் நடக்காமல் பாதியிலே செத்து போயிட்டாரு பத்தியா. அந்த கோவத்தில் இருக்குது அந்த ஆத்மா. அதனால தான் எந்த வீட்லேயும் நல்லது நடக்க விடாமல் பண்ணிட்டு இருந்தது. முக்கியமாக அந்த அரண்மனையில் அவரோட ஆத்மாவை கூட ஏதோ கட்டுப்படுத்தி வச்சதா நான் கேள்விப்பட்டேன். ஐயோ, நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு ஒன்று ஒன்று பயமாக இருக்குதே. இனிமேல் அந்த அரண்மனை பக்கமே போக மாட்டேன்டாப்பா. ஆமாக்கா, இவ்வளோ விஷயம் இருக்கும்னு எனக்கும் தெரியாது. இனிமே நான் அந்த அரண்மனை பக்கமே போக மாட்டேன். அப்போது நிலாவோட சித்தப்பா ஆத்மாவை கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. அந்த ஆத்மாவை ரிலீஸ் பண்ணி விட்டோன்னா இந்த கல்யாணமே நின்றுடும். இந்த விஷயத்தில் நான் ரிஸ்க் எடுத்தாச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். அவரோட ஆத்மாவை நான் வெளியே கொண்டு வரேன். ஐசா, உடம்பு எப்படி வாங்குதேப்பா? இப்போ பரவாயில்ல மம்மி, கொஞ்சம் நல்லாயிடுச்சு. சரி ஐசுமா, இப்போ என்ன சாப்பிட்றியா? இப்போ எனக்கு எதுவும் வேணாம் மம்மி, வேணும்னா நான் கேட்குறேன். ஆமாம், பூஜா எங்க மம்மி? பூஜா தூங்கினுக்கிறா. ஏந்துக்கிட்டா, அப்புறமா நம்ம எல்லாம் போய் பார்க்கலாம். ஏன் மம்மி பூஜா டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. அண்ணி சொல்லி தான் டிஸ்சார்ஜ் ஆகிட்டானே எனக்கு தெரியும். ஐசுமா, நீ ஏன் தூங்கினியா? உன்னை வந்து எழுப்பி டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் நான் சொல்லலை. அது மட்டும் இல்லை, பூஜா அங்கே இல்லைம்மா, நம்ம வீட்டில் தாங்கிறா. இங்கே தான் ரூமில் பத்துனுங்கிறா. அதனால் நீ போய் பார்த்துக்கலாம் விடு, கவலைப்படாத ஒன்றும். எங்கேயா மம்மி இருக்கா? ஆமாம் ஐஸ்மா. சித்தி வாங்க சித்தி. உள்ள வாங்க சித்தி. வாங்க வாங்க வாங்கத்த, வாங்க உட்காருங்க. பரவாயில்ல இருக்கட்டும். ஆமாம் ஐஷு, இப்போ உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லல? பரவாயில்ல அத்தை. நீங்கள் எப்படி இருக்கீங்க? அர்ஜுன் எப்படி இருக்கான்? அப்புறம் மாமா கிருத்திகாலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. வந்து உக்காருங்க, ஏன் நின்னுக்கிறீங்க? பரவாயில்ல இருக்கட்டும்.
சித்தி உக்காருங்க, நான் போய் காப்பி எடுத்துட்டு வரேன். ஆமா சித்தி, உங்களுக்கு காப்பி வேணுமா ஜூஸ் வேணுமா? இல்லைம்மா இல்லை, எதுவும் வேணாம், நான் இப்போதான் சாப்பிட்டு வந்தேன். ஆமா, என்ன விஷயம் திடீர்னு வந்துக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை, இன்னும் 2 நாளில் என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம். அதான் எங்கள் அண்ணன் தாய் மாமா வச்சே அவன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். எங்க அண்ணன் இல்லையா? மாமா ஃபேக்ட்ரி கிளம்பிட்டாரு சித்தி காலையிலேயே. ஓ அப்படியா? வர வெள்ளிக்கிழமை என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம், கண்டிப்பாக எல்லாரும் வந்துருங்க. மாடி நீங்கள் 2 பேரும் முக்கியமாக வந்துருங்கம்மா, நிறைய வேலை இருக்கும், முன்கூட்டியே வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதில் என்ன சித்தி இருக்குது, நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேலை செய்யாமல் வேற யாருக்கு செய்ய போகிறோம்? என்னத்த என்ன அப்படி பார்க்குறீங்க? நான் ரொம்ப பொறுப்பாக பேசுகிறேன்ல. வீட்டில் ஒரு காப்பி போட சொன்னால் 10 முறை சொல்லணும். இந்த மாதிரியே வீட்டில் இருக்கிற வேலையே பார்க்குறதுக்கு துப்பு இல்லையா? ஊரில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்து நிற்பாலாம். மூச்சை பார்த்தியா? அடியே அங்கன பார்க்குற என்ன பாரு. எத்து எல்லாரும் முன்னாடி என்னைய இப்படி பேசுறீங்க? வாயை மூடிக்கின்னு உள்ள போறியா இல்லை பல்ல தட்டி கையில் குத்துறவா? நான் பார்க்குறேன் போ. அம்மாடி நீ உள்ள போமா. சரி தே. இப்போ எதுக்காக அவங்க 2 பேரையும் உள்ள அமிச்சிங்க? ஆளுங்க என் மருமகளுங்க, நான் என்ன சொல்கிறேன்னா அதை தான் செய்யணும். சரியா? நிச்சயதார்த்தம் சொல்ல வந்துக்கிறேன், அது நான் உங்கள் அண்ணனை மட்டும் தேடுறேன். அவரு தான் தாய் மாமா, அவர்கிட்ட முறையாக சொல்லணும்ல. ஆமாம் ஆமாம், ரொம்ப முறையாக சொல்ல வந்துக்கிறேன். வீட்டில் நடக்க போகிற ஃபஸ்ட்டு கல்யாணம் இதை தாய் மாமனுக்கு முறையாக சொல்கிறதுக்கு வெறும் கையை விசிக்கின்னு வந்துக்கிறேன், ஒரு தாம்பலம் கூட இல்லாமல். இப்படி தான் உங்கள் வீட்டில் சொல்லி குத்து வாழ்த்தாங்களா? நீ பார்த்து கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. உங்கள் வீட்டை தேடி வந்துட்டேன்னு ஓவராக பேசுகிறீங்க. ஏதோ என் கூட பிறந்த அண்ணனாச்சே, சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அதுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை இவ்வளோதானா? அத்தை மம்மி இப்போ என்ன தப்பாக சொல்லிட்டாங்க? ஒரு முறையாக கூப்பிட வரணும்னா நீங்களும் மாமாவும் சேர்ந்து தானே வந்திருக்கணும். அங்கே வேற யாரும் இல்லாத உங்களோட கூட பிறந்த அண்ணன் பசங்க தான். இது உங்கள் அண்ணனோட வீடு, நீங்கள் எப்படி வந்து சொல்லணும்? உங்கள் முறையை நீங்கள் விட்டுட்டீங்க, அதே எங்கள் மம்மி சொல்லித்தராங்க. இதில் என்ன தப்பு? போதும் போதும், வாயை மூடுறியா கொஞ்சம்? வயசுக்கு மீறி பேசாத. நான் கரெக்டாக தான் அத்தை பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் பண்ணதை மறந்துட்டீங்க, அதை நான் சொல்லி காமிச்சேன், அவ்வளோதான். ஐசே உள்ளே போனி. மம்மி என்ன மம்மி, நான் கரெக்டாக தானே பேசுகிறேன். உள்ளே போன்னு சொன்னேன். பா நல்ல பொண்ணு பெற்று வளர்த்து வச்சுருக்கேன், ஒரு மரியாதையும் தெரில ஒன்றும் தெரில. அப்புறமா நான் வளர்த்த லட்சத்தை நீ சொல்லாத, நீ எப்படி வளர்த்தியோ அப்படி தான் நானும் நல்ல முறையில் வளர்த்துக்கிறேன். அதனால தான் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு அவமானம்னா அவள் கேட்குறா. இப்போ இந்த கதையை விட ஒரு தாய் மாமாவுக்கு நீ எத்தனை நாளைக்கு முன்னாடி சொல்லணும்? ஏதோ பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து சொல்கிற மாதிரி சொல்லினுக்கிற. இங்கே பாருங்க, என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம், நீங்கள் வரணும், அதனால் நான் வந்து சொன்னேன். இதுக்கும் மேலே இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா வரதும் உங்கள் விருப்பம். அப்போ எங்களை வான்றியா வராதன்றியா? நான் வரணும்னு ஆசைப்பட்டு தான் சொல்ல வந்தேன், ஆனால் நீங்கள் தான் தேவையில்லாதெல்லாம் பேசுகிறீங்க. 2 நாளில் நிச்சயதார்த்தம், எல்லாரும் வந்துருங்க, அவ்வளோதான். நான் வரேன். பெரிய இடத்துல சம்மந்த கட்சிச்சில இப்படி தான் ஆடுவாளுங்க. இங்கே வரத்துக்கு முன்னாடி எப்படி தேனொழுவ பேசுவா, இப்போ நாடானா நம்மளை பார்த்தாலே இவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இருக்கட்டும், எவ்வளோ நாளைக்கு இந்த கூத்து நடக்குதுன்னு பார்க்க தானே போகிறேன். வரேன், உன் வீட்டு நிச்சயதார்த்தம் எந்த லட்சத்தில் நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு வரேன். பூஜா என்ன பண்ணிட்டு இருக்க? வா இஷு உட்காரு. இப்போ உடம்புக்கு ஓகேவா பூஜா? நல்லா இருக்கியா? கால் வலிலாம் எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் ஓகே தான். கால் வலி தான் கொஞ்சம் அப்படியே இருக்க மாதிரி இருக்கு. ஆனாலும் ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ இப்போ கொஞ்சம் பெட்டர் தான். ஆமாம் ஐஷு, வீட்டில் யாருமே இல்லை போல. யார் சவுண்டும் இல்லாமல் ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கு. ஆமாம், யாரும் இல்லை தான். எங்கள் 2வது அண்ணி மட்டும்தான் இருக்காங்க, மீதி யாரும் இங்கே இல்லை. யாரும் இல்லையா? ஏன் எல்லாம் எங்கே போயிருக்காங்க? அத்தை கூடவா இல்லை? ஆமாம், அந்த சொத்தை கூட தான் இல்லை. ஏய் ஐஷு, ஏன் இவ்வளோ கோவப்படுற? யாரும் இல்லையான்னு தானே கேட்டேன், அதுக்கு போய் டென்ஷன் ஆகுற? ஐயோ பூஜா, எனக்கு கோவம் ஓ மேலெலாம் கிடையாது, இந்த வீட்டில் இருக்கவங்க மேலே தான். ஏன் என்னாச்சு? நாளைக்கு அந்த வீட்டில் என்கேஜ்மெண்ட்டில், அதனால் இந்த வீட்டில் இருக்கவங்கெல்லாம் அங்கே வேலை செய்கிறதுக்காக ஓடி போயிட்டாங்க. என்ன சொல்கிற ஐஷு? யாருக்கு என்கேஜ்மெண்ட்? அதான் அந்த நிரஞ்சனுக்கும் கிருத்திகாக்கும். என்னது, நிரஞ்சனுக்கு என்கேஜ்மெண்ட்டா? ஆமாம் பூஜா, ஏன் உனக்கு தெரியாதா என்ன? நிஜமா எனக்கு தெரியாதா ஐஷு? அப்பாவும் இதை பற்றி எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லையே. அவர் மட்டும் என்ன பண்ணுவார் பாவம், அவரே மனசு உடஞ்சு போயிருக்காரு. ச்சே, அந்த கிருத்திகாவை நினைக்கும் போது எனக்கு ஆத்திரமா வருது. எனக்கு நிரஞ்சனை பிடிக்கும்னு தெரிஞ்சும் அவள் கல்யாணம் பண்ணிக்க போறா பத்தியா? அதுதான் இருக்கிறதுலே கொடுமையான விஷயம். இந்த என்கேஜ்மெண்ட் எப்படியாச்சும் நிறுத்தணும் ஐஷு. என்கேஜ்மெண்ட் எல்லாம் நிறுத்த வேணாம் பூஜா, அது நடந்துன்னு போகுது. ஐஷு, பூஜா சொல்றது கேளு, என்கேஜ்மெண்ட் நடக்கட்டும், அப்புறமா கல்யாணத்தை நிறுத்தலாம்.
நீ என்ன சொல்ல வர ஐஷு? எனக்கு புரியல. பூஜா, என்கேஜ்மெண்ட் நடக்கட்டும். என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு கல்யாணம் நின்று போச்சுன்னா அந்த பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா? அது மட்டும் இல்லை, அவங்க குடும்பம் மானமே காற்றுல பறக்கும். அப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு எவனும் வரமாட்டான். அவெல்லாம் சித்திரவதை அனுபவிச்சு தான் சாகணும். எனக்கு அவளை மட்டும் இல்லை, அந்த ஃபேமிலியே ஏதாவது பண்ணலாமான்னு கோபம் வருது. கொஞ்சம் வெயிட் பண்ண பூஜா, அதுக்கான நேரமும் வந்துருச்சு. நான் பண்ண போகிற வேலையில் மொத்த ஃபேமிலியும் சேர்த்தே அனுபவிக்கணும். இதுக்கு மேலே அவங்க குடும்பம் நிம்மதியாக வாழவே வாழாது. உன்னோட வாழ்க்கை, என்னோட வாழ்க்கை, எங்கள் அம்மாவோட மரியாதை எல்லாத்தையும் பறிக்க பார்க்குற அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். சென்னையில் நம்மலாம் எவ்வளோ கெத்தாக கௌரவமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். இங்கே வந்து ஏதோ அடிமை வாழ்க்கை மாதிரி வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த ஊருக்கே ஏதோ அவங்க தான் பெரிய டான் மாதிரி நடந்துக்கிறாங்க. எல்லாம் மாறப்போகிற நேரம் வந்துருச்சு பூஜா. ஐஷு, நீ சொல்கிறது எனக்கு புரியல. ஆலமரம் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்க இவ்வளோ பெரிய ஃபேமிலியை நீ எப்படி சாய்க்க போகிறேன்? அதெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியும் பூஜா. அதுக்கான வேலையை நான் ஸ்டார்ட் பண்ண தான் போகிறேன். அதான் எப்படி? பொறுத்திருந்து பாரு, எல்லாத்தையும்லாம் சொல்ல முடியாது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ படுத்து ரெஸ்ட் எடு. எங்கள் 2வது அண்ணி இங்கே தான் இருக்காங்க. உனக்கு ஏதாவது வேணும்னா ஒரு குரல் கொடு, அவங்க வந்து எல்லாம் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் அந்த வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். எனக்கு அங்கே முக்கியமான வேலை நிறைய இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். சரி ஐஷு. அம்மா, எல்லா பாத்திரத்தையும் மண்டபத்திலே இறக்க சொல்லிட்டம்மா. இறக்கி வச்சிட்டியா? சரிம்மா. ஆமாம், உன் வீட்டுக்காரர் எங்கே போனாரு? அம்மா, ஐயா தம்மா சொன்னாரு தேங்காய் எடுத்துன்னு போய் போட சொல்லி. அதனால அவர் தோப்புக்கு போயிருக்காருமா. தேங்காவா? எதுக்கு? அதாம்மா, சமையலுக்கு தேங்காய் வேணும்னு கேட்டாங்களாம், அதனால எடுத்துன்னு போய் போடலான்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லை, நாளைக்கு வரவங்களுக்கெல்லாம் பையில வச்சு குத்தனுப்பணும்லம்மா. என்னது, நிச்சயதார்த்தத்துக்கு தாம்பலம் கொடுப்பாங்களா? எங்கள் சைட்லாம் தரமாட்டாங்கம்மா, உங்களுக்கு எப்படின்னு தெரில. ஆனால் ஐயா தான் தேங்காய் வேணும்னு சொல்லியிருக்காரு. ஏம்மா, நம்ம பழக்கம் நிச்சயதார்த்தத்துக்கு தாம்பலம் கொடுப்பாங்களா என்ன? அப்படிலாம் எதுவும் இல்லை அண்ணி, தாம்பலம் கொடுக்க மாட்டாங்க. ரிட்டன் கிஃப்ட் அவங்களா ஆசைப்பட்டா ஏதாவது கொடுப்பாங்க, அவ்வளோதான். அப்படியா? ஆனால் இவர் எதுக்கு தாம்பல பையெல்லாம் கொடுக்கணும்னு சொல்கிறாரு? அதுக்கான ஏற்பாடு எதுவும் நம்ம பண்ணலையே. ஆமாம் அண்ணி, அண்ணனை கூப்பிட்டு கேட்போமா? கேட்கலாம். அண்ணே, அண்ணே. என்னம்மா? அண்ணே, மணி நம்ம தோப்புல இருந்து தேங்காய்லாம் இறக்க சொல்லியிருக்கியோ மண்டபத்துக்கு? ஆமாம்மா, இது தாம்பல பை கொடுக்கணும்ல, அதுக்கு தேங்காய் வேணும். அப்புறம் சமையலுக்கும் வேணும்ல, அதுக்காக தான். ஏங்க, நம்ம பக்கம் தாம்பலம் தரமாட்டாங்களாமே? கல்யாணத்துக்கு தாங்க தருவாங்க, நிச்சயத்துக்கு எப்படிங்க தருவாங்க? அதெல்லாம் இப்ப எல்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் யார் பாக்குறது? தாம்பலமும் கொடுக்கணும், ரிட்டன் கிஃப்ட்டும் கொடுக்கணும். என்னங்க இப்போ போய் இதெல்லாம் சொல்றீங்க? நாங்க அதுக்கான ஏற்பாடு எதுவுமே பார்க்கலையே. அதெல்லாம் நானும் பசங்களும் சேர்ந்து செஞ்சு முடிச்சிட்டோம். ரிட்டன் கிஃப்ட் எல்லாம் பேக்கிங்கோட இன்னைக்கு நைட் வந்து இறங்கிடும். அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. அப்ப தாம்பலம் போடுறது? அதான் நம்ம வீட்டுல இத்தனை பேர் இருக்குமேமா, நம்ம எல்லாம் சேர்த்து போட வேண்டியதுதான். நாளைக்கு காலையிலக்குள்ள வேலைலாம் முடிஞ்சிருமாண்ணே? முடிஞ்சிருமா. நாளைக்கு சாயந்தரம் தானே நிச்சயதார்த்தம், அதுக்குள்ளே எல்லாத்தையும் பர்ஃபெக்டா முடிச்சிடலாம். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாது. சரிண்ணே. ஆமாண்ணே, சமையலுக்கு ஏதாவது ஹோட்டல் ஆர்டர் கொடுத்துருக்கலாண்ணே. ஹோட்டல்ல எல்லாம் ஆர்டர் கொடுத்தா நம்மளுக்கெல்லாம் பத்தாதுமா. ஊரே வருவாங்க, சமையல் நல்லபடியா இருக்கணும். அது மட்டும் இல்லாம பாரம்பரியமா சமைக்கிறவங்களா இருக்கணும். அதனாலதான் நம்ம ஊரு சமையல்காரங்களா பார்த்து புக் பண்ணியிருக்கேன். ஏங்க, மறக்காம நாளைக்கு வாழை இலையும் எடுத்துட்டு வந்துருங்க. அதெல்லாம் சொல்லியாச்சுமா, மணி மண்டபத்துக்கே எடுத்துட்டு வந்துருவான். ஆமா வள்ளி, மணி எங்கம்மா? ஐயா, நீங்க தேங்காயோட இறக்க சொன்னீங்கன்னு சொல்லி தோப்புக்கு போயிருக்காருங்க ஐயா. அப்படியா, சரி சரி. அம்மா கவிதா. சொல்லுங்க. நானும் தோப்புக்கு தான் போறேன். ஏங்க, சாப்பிட்டு போயிடுங்க. மணி 10:30 தானே ஆகுது. இப்பதான் டிஃபன் சாப்பிட்ட மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே சாப்பாடா? கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போறேன். சரிங்க. சரிம்மா, வரட்டா? மா தங்கச்சி, வரட்டாமா? சரிங்க. சரி அம்மா, நீங்க சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ நம்ம சமையல் ஆரம்பிக்கலாமாம்மா? வள்ளி, நாங்க பாதி சமையலை முடிச்சிட்டோம். அதனால தான் ஐயாவை சாப்பிட்டு போக சொன்னோம். அத்தை மாத்திரை போடணும்ல, அதனால 12 மணிக்கெல்லாம் எல்லா சமையலும் முடிச்சிடணும்னு நினச்சோம். பாதி முடிஞ்சிச்சு. ஐயோ அம்மா, ஏமா தனியாக இவ்வளோ வேலை செய்கிறீங்க? என்னை கூப்பிட்டு இருந்தா நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வள்ளி செஞ்சோம். சரிம்மா, இப்போ எனக்கு என்னம்மா வேலை? கொஞ்சம் வாழை இலை வேணும், அதை மட்டும் பறிச்சுட்டு வரியா? சரிங்கம்மா, நான் போய் எடுத்துன்னு வரேன். அண்ணி, எல்லா வேலையும் பரவாயில்ல, டக்கு டக்குன்னு முடியுது. நான் கூட பயந்துட்டே இருந்தேன், எங்கேருந்து பொறுமையாக எல்லா வேலையும் செய்யணுமோன்னு. ஆளுங்க நிறைய இருக்காங்களே, அதனால முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன் இல்லை? ஆமாம் சம்மந்தியம்மா, அங்கங்கே தனித்தனியாக இருப்பாங்க. இங்கே நம்ம 2 வீடும் சேர்ந்து செய்கிறோம்ல, 2 சம்மந்திங்களும் கூட்டு சேர்ந்தா வேலை முடியாமல் இருக்குமா என்ன? ஆமாம் ஆமாம், கரெக்டு தான். ஏக்கா. யாரு? உள்ளே வாங்க. ஏக்கா, நான் தான். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேங்க்கா. உங்களை பார்த்து எம்பிட்டு நாள் ஆச்சு. நீ தான் ரொம்ப பிஸியாக இருக்க போல, இந்த பக்கம் வர்றது கூட இல்லை. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, வீட்லேயே வேலை சரியாக இருக்கு. அப்படியா? சரிம்மா, வா சாப்பிடலாம். ஏக்கா, இப்போதாங்க்கா சாப்பிட்டு வந்தேன். நாளைக்கு நிரஞ்சன் தம்பிக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்லியிருந்தாங்க, அதான் வீட்டில் கூட மாட வேலை செய்யலாமேன்னு வந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்.
ஆமாக்கா, இப்போ என்ன வேலை செய்யணும்? இப்போதைக்கு வேலைன்னு பார்த்தா பூ கட்டுற வேலை மட்டும்தாம்மா இருக்கு. அப்படியாக்கா? சரி எடுத்துன்னு வாங்க, நான் கட்டி கொடுக்குறேன். வீட்டுக்கு பின்பக்கமாக உட்காந்து எல்லாம் பூ கட்டிட்டு இருக்காங்க. எங்க அத்தை உங்க அத்தை எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க. அப்படியாக்கா? சரிங்கக்கா, நான் அங்கே போகிறேன். ஆ சரிம்மா. அண்ணி, யார் இது? உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு பச்சைமா அத்தை இருக்காங்கல்ல? ஆ ஆமாம், அவங்க மருமக தான். நல்ல பிள்ளை, வேலை செய்யணுமான்னு கேட்டு செய்யுது. பரவாயில்ல அண்ணி, இங்கே இருக்கவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து வேலை செய்கிறாங்களே. இது அத்தை மாமா செஞ்ச புண்ணியம், அதனால தான் எல்லாம் தேடி வந்து கேட்குறாங்க வேலை செய்யவான்னு. ஆமாம் ஆமாம் அண்ணி. சரி வாமா, நம்ம போய் மீதி சமையலை முடிப்போம். ஆ சரிங்க, நீ வாங்க. ஏக்கா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீட்டில் நல்லது நடக்குதுல்லக்கா? ஆமாண்டி, மனசே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருக்கும் இருக்கும். அவளே அங்கே எல்லாரும் வயிற்றுச்சனும் கொட்டின்னு இந்த ஃபங்க்ஷன் நடத்துறா. சந்தோஷமா இருக்குதா? சந்தோஷமா. ஆமாங்க்கா, எல்லாருக்கும் சொல்லிட்டீங்களா? ஊருக்கே சொல்லியிருக்கோண்டி, எல்லாரும் வருவாங்க, யாரையும் விடலை. ஊரே வரும், பார்த்துக்கினேறேன். அப்படியா? வரட்டும் வரட்டும்க்கா. என் பேரன் பேத்தியோட நிச்சயதார்த்தம் இந்த ஊரே கொண்டாடுற அளவுக்கு திருவிழா மாதிரி இருக்க போகுது. பாரு நீ வேணா. ஆமா ஆமா, இருக்கும் இருக்கும். ஏண்டி என்ன முணுமுணுக்குறாப்புல இருக்கு? ஐயோ, கேள்விக்கு நான் சொல்றது காதுல விழுந்துச்சா? விழுந்தா விட்டா, இப்ப நான் தலையை சீவிட போதே. ஏட்டி, உன்னத்தான் என்ன புலம்பிக்கினே செய்யற? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என் மருமக சும்மா உட்காந்துக்கிறாள, அவளை திட்டினேன். எத்தே, நான் பூ கட்டின்னு தானே இருக்கேன், எதுக்கு சும்மா குறை சொல்றீங்க? ஏண்டிய என்ன துளின்னு வர? அப்படியே அடிச்சிருவ போல விட்டா. இல்லத்தே, நான் பூ தானே கட்டின்னு இருக்கேன், என்ன ஏதோ சொல்றீங்களோன்னு நினைச்சேன். நினைப்பேன். நானே உன்ன சொல்ல, இதோ உக்காந்துக்குதே வளர்ந்த மாடு ஒன்று அத்தை சொன்னேன். எத்தை, என்னையா சொன்னீங்க? ஆமா, உன்னதான் சொல்றேன். நாங்களாம் பூ கட்டுறோம், நீ என்னத்த உட்காந்து குறுகுறுன்னு பார்த்துனுக்குற? எத்தை, எனக்கு தான் பூ கட்ட தெரியாதுல்ல, அதான் சும்மா நீங்களே எப்படி கட்டுறீங்கன்னு உட்காந்து பார்க்குறேன். பார்த்தா மட்டும் போதாது தண்டை மாடே, கற்றுக்கணும். பார்த்தே கற்றுக்கும்ல அத்தை, பார்க்காம எப்படி கற்றுக்கிறது? வாய் பேசாத. நாங்களாம் இந்த காலத்தில் கூட மாமியாருக்கு பயந்து நடுங்குறோம். ஆனால் நீ மாமியாரை சட்டை பண்ண மாட்டேற. எங்க நீ எனக்கு பயப்படுவ? நீ கிளவி வேற. ஏடி, நான் சொல்றது உன் காதுல கேட்கல? எத்தை, நல்லா தான் கேட்குது, இப்போ என்ன பண்ணோன்றீங்க? பூ கட்டுறது இருந்தா கட்டு, இல்லை ஏஞ்சுப்பா. எதுக்கு உட்காந்து முறைச்சு பார்த்துனுக்குற? எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? எவர் அது? எம்மாடி, வாமா வா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் தே. நிச்சயதார்த்த வீடாச்சு, வேலை அதிகமாக இருக்கும், அதான் கூட மாட வேலை செய்யலான்னு வந்தேன். அப்படியாம்மா, ரொம்ப நல்லது. பரவாயில்ல, 3 பேர் பூ கட்டுறாங்களே. ஏக்கா, நீங்கள் இந்த பச்சை பாட்டியோட மருமகளா? ஆமாம்மா. சரிக்கா, இங்கே உட்காந்துருங்க, நான் ஏஞ்சி போகிறேன். இல்லைம்மா, இல்லை பரவாயில்ல, நீ கட்டு, நான் அந்த பக்கம் போய் உட்காறேன். ஏக்கா, நான் பூவெல்லாம் கட்டல, சும்மா அவங்க எப்படி கட்டுறாங்கன்னு வேடிக்கை தான் பார்த்தேன். எனக்கு பூவெல்லாம் கட்ட தெரியாது, நீங்கள் உட்காருங்க, நான் உள்ளே போகிறேன். அப்படியா? சரிம்மா. எத்தை, என்ன திட்டினீங்கல்ல, எனக்கு பதில் கட்டதுக்கு ஆள் வந்தாச்சு, நான் உள்ளே கிளம்புறேன். இப்போ எங்கே போகிற? உள்ளே ஏதாவது வேலை இருக்கும்ல, அங்கே போய் என் வேலையை நான் பார்க்குறேன். அடியாய் நில்லுடி, வந்து மாடே. ராஜி, விடு, போனா போறா. அவளுக்கு தான் பூ கட்ட வரலங்கிறால, உள்ள போய் இருக்கிற வேலையை பார்க்கட்டும், நீ கட்டு. இது மட்டும் மருமகளை அடிக்கி வச்சுக்கோ, நான் எதனா சொன்னா சப்போர்ட்டுக்கு வந்துது. என்னல மறுபடியும் முணுன்னு சத்தம் கேக்குதே? அது ஒண்ணுல, குருவி கத்துற சத்தம். அப்பா, எல்லாத்தையும் பேக் பண்ணி அந்த ரூம்ல வச்சாச்சு. ஆமா, எவ்வளோ கஷ்டமா இருக்குல்ல? ஆமா, நீ பேக்கிங் வேலைன்னு சொல்கிறோம், ஆனால் நம்மளோட ட்ரெஸ்ஸு காஸ்மெட்டிக்ஸ்லாம் பேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது பார்த்தீங்களா? ஆமாம். எச்சூச்மி, உள்ளே வரலாமா? அதே உள்ளே வந்து கேட்கக்கூடாது, வெளியில் நின்று கேட்கணும். பத்தியா நிலா, என்னையே கலாய்க்கிற? சும்மா சொன்னா நீ, கோச்சிக்காதீங்க. ஆமாம், எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வைக்கணும் நீங்களே, முடிஞ்சிச்சா என்ன? ஆமாம் நீ, அதெல்லாம் நாங்களே முடிச்சிட்டோம். சரி, நானும் கேட்கணும்னு நினச்சேன், இந்த புடவை கட்டின்னு உட்காந்துருக்குல, இந்த பிள்ளை யாரு? அக்கா, நான் கிருத்திகா. ஐயோ, கிருத்திகாவா? எனக்கு அடையாளமே தெரியலையே. ஏன் நிஜமாதான் பிள்ளை சொல்கிறேன், எப்போ பார்த்தாலும் இந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸை போட்டு சுற்றிட்டு இருப்பியா, இப்போ புடவை கட்டி உட்காந்துருக்கியா, எனக்கு அடையாளமே தெரியல. போங்கக்கா, நீங்கள் கூட கிண்டல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? ஆமாம், என்ன முந்தானி வச்சு கட்டியிருக்க? கொடி கம்பத்தில் ஏதோ கொடியை பறக்க விட்ட மாதிரி இருக்கு. அக்கா போதும்க்கா, ரொம்ப ஓட்டுறீங்க. சரி, போனா போட்டேன்னு விடுறேன். ஆமாம், மெஹந்தி வைக்கிறதுக்கு ஆள் வராங்கன்னு சொன்னேன். அது நைட்டு தான்க்கா வருவாங்க. நம்ம ஊர் பியூட்டிஷியனோ? தெரியலக்கா, நிலா தான் புக் பண்ணா. நிலா இந்த ஊரா? இப்போ வெளியூர் தான், ஆனால் முன்னாடி இந்த ஊரில் தான் இருந்தாங்க, இப்போ தான் வீடு காலி பண்ணிட்டு பக்கத்து ஊர் போயிட்டாங்க. அப்படியா? சரி. இல்லை, நல்லா மேக்கப்லாம் போடுமோ? அதெல்லாம் சூப்பராக நல்லா பண்ணிடுவா நீ.
அவளோட இன்ஸ்டா பேஜ் கூட செக் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்கா. எம்மாடி இன்ஸ்டாகிராம நம்பியா இறங்குனேன்? அதுல சும்மா ஃபில்டரை போட்டு இருக்கிறதெல்லாம் கவர் பண்ணி சூப்பரா காமிச்சிருவாளுங்களே. ஐயோ அண்ணி, அதை மட்டும் நம்பி இறங்கல. இங்க ஒரு 4-5 பேருக்கு அவ மேக்கப் போட்டு விட்டுருக்கா, அதை நான் பார்த்துருக்கேன். அதனால தான் அவங்கள புக் பண்ணேன். அப்படியா? அப்ப சரிதான். உள்ள வரலாமா? யாரு? வாங்க. இது என்ன இங்கே வந்திருக்கு? ஏதாவது 7:30 கூட்டம் வந்திருக்குமோ? என்ன பேசுதுன்னு பாப்போம். வா இஷு, உள்ள வா. வா இஷு, உட்காரு. இல்ல பரவாயில்ல, நான் கிருத்திகாவை பார்த்து விஷ் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன். கிருத்திகா ரூம்ல இருக்கிறதா அம்மா சொன்னாங்க, அதை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். கங்க்ராச்சுலேஷன் கிருத்திகா. ரொம்ப தேங்க்ஸ் ஐஷு. ஆமா, உனக்கு உடம்பு எப்படி இருக்கு இப்போ? பரவாயில்ல, நல்லா இருக்கேன். பூஜா எப்படி இருக்கா? அவ்வளோ நல்லா இருக்கா. சரி ஓகே, அப்போ நான் கிளம்புறேன். ஐஷு உட்காரு, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். ஆமா, எங்க கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல. பரவாயில்ல, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நான் எதுக்கு டிஸ்டர்பன்ஸா? இல்லை இல்லை, எல்லா வேலையும் நாங்கள் முடிச்சிட்டோம், உட்காருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். இல்லை இல்லை, பூஜா தனியாக இருக்கா, நான் போய் அவள் கூட இருக்கணும். உங்களெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், பார்த்துட்டேன், கிளம்புறேன். போயிட்டு வரேன். சரி. அண்ணி, ஐஷு ரொம்ப மாறிட்டால, ரொம்ப சைலண்டாக பேசிட்டு போறா. ஆமாம் ஆமாம், ரொம்பவே மாறி இருக்கா. இல்லையே, இது இவ்வளோ சீக்கிரம்லாம் திருந்துற கேஸ் இல்லையே. எனக்கு என்னவோ இதை பார்த்தா டவுட்டாவே இருக்கு. இது ஏதோ பெரிய வேலையை பார்க்க போகுதுன்னு நினைக்கிறேன். இனிமே இவளை வாட்ச் பண்றது தான் என் வேலை.